கண்ணை மூடி நினைத்துப் பாருங்கள். ஒரு இளைஞன், வயது 28, ஐஐடி பட்டதாரி, அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வருட சம்பளம் $150,000. வீடு, கார் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மன அமைதி இல்லை, தூக்கம் இல்லை, குடும்பத்துடன் பிரச்சனை, நண்பர்கள் இல்லை, தனிமை. ஏன்? பதில் சொல்கிறது திருக்குறள் 411. கற்றதனால் ஆய பயனென்கொல் வால் அறிவன் நற்றால் தொழ ஆரியனின். உயர்ந்த ஞானத்தை வணங்காதவருக்கு கற்ற கல்விக்கு என்ன பயன்? இந்த 6 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். அர்ஜுன். சென்னையில் ஒரு சாதாரண குடும்பம். தந்தை சாதாரண கிளர்க், தாய் வீட்டு வேலை. ஆனால் அர்ஜுனுக்கு ஒரே லட்சியம், ஐஐடி. 12 மணி நேரம் படிப்பு, சமூக ஊடகம் இல்லை, நண்பர்களுடன் நேரமில்லை, குடும்பத்துடன் பேச நேரமில்லை. எனக்கு ஐஐடி வந்தால்தான் வாழ்க்கை. ஐஐடி வந்தது. அமெரிக்காவில் ஜாப் ஆஃபர். குடும்பம் பெருமைப்பட்டது, ஊரே கொண்டாடியது. ஆனால் அர்ஜுனின் மனதில் நான் தான் சிறந்தவன், என்னை விட யாரும் கிடையாது. அமெரிக்கா சென்றான். சம்பளம் வந்தது. ஆனால் பிரச்சனைகள். அலுவலகத்தில் மேனேஜர் சொன்னால் நோ, மை வே இஸ் பெட்டர் என்று வாதிடுவான். யாரையும் கேட்க மாட்டான். நண்பர்களுடன் நான் ஐஐடி, நீங்கள் எந்த காலேஜ் என்று கேட்டு அவமானப்படுத்துவான். குடும்பத்துடன் அம்மா அழைத்தால் ஐ எம் பிஸி மாம், ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்று பேசுவான். தந்தையின் ஆலோசனை தேவையில்லை என்று நினைத்தான். குருக்களை நினைத்தால் அவர்கள் என்ன கற்றுத்தந்தார்கள்? நான் தான் எல்லாம் கற்றுக்கொண்டேன். 6 மாதங்கள் கழித்து அலுவலகத்தில் யாரும் அவனுடன் பேசவில்லை. நண்பர்கள் விலகினர். குடும்பத்துடன் பேச்சு இல்லை. ஒரு நாள் இரவு தனியாக அமர்ந்து அழுதான். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏன் இந்த தனிமை? ஏன் இந்த மன அமைதியின்மை? அர்ஜுன் விடுப்பு எடுத்து இந்தியா வந்தான், சென்னை வந்தான். ஆனால் வீட்டுக்கு செல்லவில்லை. தனது பழைய கல்லூரிக்கு சென்றான். அங்கு ஒரு முதுமை பேராசிரியர், டாக்டர் சுந்தரம், அர்ஜுனின் முதல் பேட்ச். அவர்தான் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தவர். அர்ஜுன் உள்ளே சென்றான். டாக்டர் சுந்தரம் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். அர்ஜுனை பார்த்து புன்னகைத்தார். வா அர்ஜுன், எப்படி இருக்கிறாய்? அர்ஜுன் தயங்கினான். சார், நான் கண்களில் நீர் வந்தது. டாக்டர் சுந்தரம் புரிந்து கொண்டார். உட்கார் மகனே, காஃபி சாப்பிடுவோம். இருவரும் பேசினார்கள். அர்ஜுன் எல்லாவற்றையும் சொன்னான். டாக்டர் சுந்தரம் கேட்டார், அர்ஜுன், நீ ஐஐடியில் என்ன படித்தாய்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். நன்றாக படித்தாயா? எஸ் சார், டாப் 10%. சரி, ஆனால் ஒரு விஷயம் படிக்க மறந்துவிட்டாய். என்ன சார்? தாழ்மையை. நீ கற்றதெல்லாம் டெக்னிக்கல் நாலேஜ், ஆனால் வாழ்க்கையின் மிக முக்கிய பாடம் ஹியூமிலிட்டி, அதை தவற விட்டுவிட்டாய். உனக்கு தெரியுமா, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த ஃபர்ஸ்ட் லெசன் என்ன? அர்ஜுன் தலையாட்டினான். The more you know, the more you realize you know nothing. True wisdom begins with humility. நீ உன் பெற்றோரை வணங்கவில்லை, உன் ஆசான்களை நினைக்கவில்லை, உன் அனுபவத்தை விட உன் டிகிரி பெரிது என்று நினைத்தாய். திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன் சொன்னார், கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழ ஆரெனின். உயர்ந்த ஞானத்தை, குருவை, இறைவனை வணங்காதவனுக்கு கற்ற கல்விக்கு என்ன பயன்? அர்ஜுனின் கண்கள் திறந்தன. அர்ஜுன் மாறத் தொடங்கினான். ஸ்டெப் 1, குடும்பத்திடம் மன்னிப்பு. வீட்டுக்குச் சென்றான். தந்தையின் காலில் விழுந்தான். அப்பா, ஐ எம் சாரி, உங்கள் ஆலோசனைகளை நான் கேட்கவில்லை. தந்தை கண்கலங்கினார். மகனே, உன் வெற்றி எனக்கு முக்கியமல்ல, உன் மன அமைதிதான் முக்கியம். ஸ்டெப் 2, குருவுக்கு நன்றி. டாக்டர் சுந்தரத்திற்கு கடிதம் எழுதினான். சார், யூ டாட் மீ மோர் தென் கோட், யூ டாட் மீ லைஃப். ஸ்டெப் 3, அலுவலகத்தில் மாற்றம். அமெரிக்கா திரும்பினான். மேனேஜரிடம் சென்றான். ஐ வாஸ் ராங், ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் த டீம். நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்டான். ஸ்டெப் 4, சேவை. தனது சம்பளத்தில் ஒரு பகுதியை தனது பழைய கல்லூரிக்கு கொடுத்தான். மாணவர்களுக்கு இலவசமாக வழிகாட்டத் தொடங்கினான். 6 மாதங்கள் கழித்து அலுவலகத்தில் ப்ரொமோஷன் கிடைத்தது.
ஆனால் அது முக்கியமல்ல. மன அமைதி கிடைத்தது. நண்பர்கள் வந்தனர். குடும்பத்துடன் நெருக்கம் வந்தது. ஒரு நாள் இரவு ஜன்னலோரம் அமர்ந்து நினைத்தான், டாக்டர் சுந்தரம் சொன்னது சரிதான். நாலேஜ் கேவ் மீ a job, humility gave me life. இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மாணவரா, எனக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் வந்துவிட்டது, நான் தான் சிறந்தவன் என்று நினைக்கிறீர்களா? உண்மை, மதிப்பெண் தற்காலிகம், தாழ்மைதான் நிரந்தர வெற்றி. தொழில் முறையாளரா, எனக்கு டிகிரி இருக்கிறது, யாரையும் கேட்கத் தேவையில்லை என்றா நினைக்கிறீர்களா? உண்மை, தொடர்ந்து கற்றுக்கொள்பவர்தான் வளர்வார். வெற்றி பெற்றவரா, நான் தான் எல்லாவற்றையும் சாதித்தேன் என்றா நினைக்கிறீர்களா? உண்மை, உங்கள் வெற்றிக்கு பின்னால் உங்கள் பெற்றோர், ஆசான்கள், இறைவன் அருள் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்வது, கற்றல் ஈக்குவல் டு டெக்னிக்கல் ஸ்கில், புறவெற்றி. வணங்குதல் ஈக்குவல் டு ஹியூமிலிட்டி பிளஸ் கிராட்டிடியூட், அகவெற்றி. இரண்டும் சேர்ந்தால்தான் கம்ப்ளீட் சக்சஸ். நினைவில் கொள்ளுங்கள், நாலேஜ் வித்தவுட் ஹியூமிலிட்டி ஈக்குவல்ஸ் ஆரோகன்ஸ், தோல்வி. நாலேஜ் வித் ஹியூமிலிட்டி ஈக்குவல்ஸ் விஸ்டம், வெற்றி. இன்றே செய்யுங்கள். உங்கள் பெற்றோரை அழைத்து நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஆசான்களுக்கு மெசேஜ் அனுப்புங்கள். நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். திருக்குறள் 411 சொல்வது, வாலறிவன் நற்றாளைத் தொழுது வணங்கு, அப்போதுதான் உன் கல்விக்கு அர்த்தம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் திருக்குறள், மகாபாரதா, ராமாயணா விஸ்டம் ஸ்டோரீஸ் தமிழில். கமெண்ட் செய்யுங்கள். நான் தாழ்மையுடன் கற்பேன் என்று எழுதுங்கள்.